சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா.
துலா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம்ங்கிறது உங்களுடைய வேலையிலே உங்களுடைய முழு கவனத்தையும் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது. அதனால இந்த மாதம் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்குமா, இந்த மாசம் உங்களுக்கு இன்னும் இது கிடையாதா, ஹெவி ஒர்க் வந்துருமா அப்படிதான் பயப்படாதீங்க. உங்களுடைய 10ஆம் இடம், 10ஆம் இடத்திலே ஒரு பாவி இருப்பினும் நன்று, பாம்பு இருப்பினும் நன்று அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. எதற்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, 10ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திலே மிக மிக ஒரு பங்களிப்பை உண்டாக்கும். ஒரு கிரகம் இருக்கணும் 10ல, அது இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த வகையில இந்த கோச்சார ரீதியாக இப்போ துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே பல கிரகங்கள் சேர்ந்து அப்படியே குவியுது. ஒரு பஞ்ச வெயில்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே கதகதன்னு இருக்கும், சூடா ஏற்றிட்டே சூடா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் ஒரு குவி கண்ணாடியை வைத்து குவித்தால் என்ன ஆகும், அந்த சக்தி உடனே அந்த பஞ்சு பத்திக்கிட்டு எரியும். அப்போ அந்த கண்ணாடி அந்த பஞ்சை பத்த வச்சுச்சா அப்படின்னா இல்லை. அதனால அந்த கண்ணாடியை கொண்டு இருட்டில் வச்சு காட்டினா அது பத்துமானா பத்தாது. அதற்கு அந்த சூரிய ஒளியும் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த பிரிந்து இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்கும் போது அது டக்குன்னு ஃபயர் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய பிரிந்து இருக்கக்கூடிய பல விதமான சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10ஆம் இடத்திலே வருகிறது. 10ஆம் இடங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானம், நீங்க செய்யக்கூடிய உத்தியோகம், உங்களுடைய கௌரவம் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸிங், இதுதான் நீங்கள்னு உங்களை சொல்லக்கூடியதான ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அதுதான் 10ஆம் இடம். அப்போ அந்த இடம் வலிமை அடையும் போது என்ன ஆகும்னா, வேலை நல்லா செய்வீங்க, நல்ல வேலை திருப்தியா செய்வீங்க. அந்த வேலை செய்யறது மூலமா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், பல வகையிலும் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. இப்போ சாதாரணமா ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒருத்தரை நம்ம சொல்லும் போது அவருடைய வேலையும் அதில் அடங்குகிறது, அவரை குறிப்பிடக்கூடிய விஷயமும் அடங்குறது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு சாஸ்வதமோ அதில் நீங்கள் ஊர்ஜிதம் அடைவீர்கள். அதுல சாதாரணமா இப்ப ஊர்ஜிதம் அடைய எல்லாரும் தானங்க சொல்றாங்க, வேற வேலையை சொல்லி கூப்பிடுறாங்களே, எல்லாரும் தான் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அது அல்ல. இந்த மாதம் அந்த வேலையிலே உங்களுக்குன்னு ஒரு உயரிய ஒரு அங்கீகாரம், ஒரு உயரிய மதிப்பு, ஒரு உயரிய கௌரவம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி துளாராசிக்காரங்க இந்த மாதத்திலே 11, 12, 13 ஆகிய தினத்திலே குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இதனால துளாராசிக்காரங்க அதிர்ஷ்டமான யோகங்கள் உண்டு. முக்கியமாக துளாராசிக்காரங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, அதாவது சொல்லணும்னா வியாழன், வெள்ளி, சனி ஆகிய தினத்திலே துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் செல்லுகிறது. அதனால சந்திராஷ்டம காலத்திலே முக்கியமாக இறைவன் வழிபாடு மிக மிக அவசியம். குறிப்பா துளாராசிக்காரங்க இந்த சமயத்துல சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் பரிபூரணமாக கிடைக்கும். சிவாய நமः.